வணக்கம் என் அன்பான உறவுகளே. பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்ன ப்ளவுஸ் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? 3 ப்ளவுஸ் வெட்டினோம்ல. நம்மளுக்கு தையல் கற்றுக்க வந்த சகோதரி ஒரே கட்டிங்கில் 3 ப்ளவுஸ் வெட்டினோம்ல, அதை அவங்க தச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் கழுத்து கொஞ்சம் பானைக்கு வச்சு வெட்டினாங்க. அதை அவங்க தச்சிருக்கிறது கரெக்டானு பார்க்க சொன்னாங்க. கரெக்டாக தச்சுருக்காங்க. மேலே கொஞ்சம் லேஸ் டிசைன் வச்சு கொடுங்கக்கா அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ அதுக்காக லேஸ் டிசைன் தான் வைக்க போகிறோம். இந்த ப்ளவுஸில் லைட்டாக வயலட் கலர் கலந்த மாதிரி ஒரு லேஸு. அவங்கள்ட்ட ஆல்ரெடி அந்த சிஸ்டர்கிட்ட புடவை இருக்குதான், அதனால் இப்படி இதை வச்சு தச்சு கொடுங்கக்கா அப்படின்னாங்க. இப்போ நான் தச்சுருந்தேன்னா ஃபஸ்ட்டே என்ன செய்வேன்னா, பானைக்கு தைக்கும்போதே பின்பக்க அளவில் உடனே லேஸ் வச்சு தச்சுக்கிட்டு தான் தைப்பேன். ஆனால் அவங்க இப்போ தானே பழகுறாங்க. இந்த அளவுக்கு தைச்சதே எனக்கு பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சிஸ்டரை நினச்சாலே. அப்புறம் என்கிட்ட இந்த லேஸ் மட்டும் கடையில் இருந்ததுனால அப்படியே எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. அந்த லேஸ் மேலே வச்சு நான் இப்போ தச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம சொல்லி கொடுத்த ஒரு சிஸ்டர் ஒரு கரெக்டாக 1 மாதம்தான் ஆகுது. 1 மாதத்தில் சாதா ப்ளவுஸ் வெட்டி ரவுண்டு நெக் தைச்சி இப்போ பானைக்கு எனக்கு வெட்டி கொடுங்கக்கான்னு சொன்னாங்க. அதுவும் ஒரே கட்டிங்கில் 3 ப்ளவுஸும் போட்டு வெட்டி கொடுங்கக்கானாங்க. அதே மாதிரி போட்டு வெட்டி கொடுத்தேன். அவங்க தச்சுட்டாங்க. இப்போ அந்த லேஸ் பாவற இடத்துக்கிட்ட நல்லா மடித்து வச்சு முக்கோணமாக நல்லா சம்சா மாதிரி மடித்து வச்சு தைச்சாதான் அந்த பா நம்மளுக்கு படியும். இப்போ நான் அது மாதிரி தான் மடித்து வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், தைச்சாச்சு. நம்ம ஃப்ரண்ட் பக்கம் ரொம்ப லாஸ்ட் எழுதி கொண்டு வர தேவையில்லை. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பி மடைச்சி அப்படியே ஒரு தையலை போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதனால் 2வது தையல் நான் கொடுத்துக்கிறேன். நீங்களும் இது மாதிரி தைக்கணும் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம தைச்சிட்டோம். பாருங்கள், நான் பானைக்கு டிசைன் சும்மா சாதாரணமாக சிம்பிளாக ஒரு லேஸ் வச்சு தான் தைச்சிருக்கேன். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.